அண்ணன் தங்கை உறவு. படித்ததில் பிடித்த குட்டி கதை. சென்னை சென்று மகள் காவேரி வீட்டில் ஒரு வாரம் தங்கிவிட்டு திருச்சி திரும்பி 4 நாட்கள் ஆகியும் அம்மா மகேஸ்வரியின் மனம் ஒருவித தத்தளிப்பிலே மூழ்கியிருந்தது. இன்னும் ஒரு வாரம் இருந்துவிட்டு போகும்படி காவேரி எவ்வளவோ வற்புறுத்தியும் கௌரவம் குறுக்கே நின்று தடுத்ததால் கிளம்பி வந்துவிட்டாள். என்னதான் பெற்ற மகள் வீடு என்றாலும் மாப்பிள்ளை வீட்டில் எவ்வளவு நாட்கள் தங்குவது? மாப்பிள்ளை மறுப்பு எதுவும் கூறப்போவதில்லை. இருப்பினும் ஒருவித தர்ம சங்கடம் உள்ளத்தை உறுத்தியதால் மகளின் வேண்டுகோளை நிறைவேற்ற முடியவில்லை. மாப்பிள்ளை ஒன்றும் பெரிய அரசாங்க அதிகாரியோ நில சுவர்ந்தாரோ இல்லை. காவேரிக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா என அன்றாடம் குடும்பத்தில் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் நடுவராக வந்து ஆகும் என்ற தீர்ப்பு மூலம் அனைவரது வயிற்றிலும் பாலை வார்த்து காவேரியின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டு அழைத்து சென்றவன் மாப்பிள்ளை சுந்தரம். சூளைமேடு பகுதியில் ஒன்று கொடுத்தனம். காவேரி வீட்டிலேயே பலகாரங்கள் செய்து கொடுக்க அவைகளை எடுத்து போய் ஒரு இடம் விடாமல் சுற்றி விற்று காசாகி இரவில் வீடு திரும்புவான் சுந்தரம். காவேரியின் கைப்பக்குவ தயாரிப்பு அவர்களது வாழ்க்கைக்கு கை கொடுத்து கொண்டிருந்தது. மகளுக்கு வாழ்வு கிடைத்தது பற்றி மகேஸ்வரி ஒருபுறம் மன அமைதி அடைந்தாலும் மகள் வீடு சென்று விட்டு வந்தால் மனதை பறிகொடுத்து விடுவாள். உதயம் முதல் அஸ்தமம் வரை பிழைப்பிற்காக மகளும் மாப்பிள்ளையும் அல்லோலப்படுவதை பார்க்கையில் அடிமனதில் ஏற்படும் வலியை அவளால் உணராமல் இருக்க முடியவில்லை. திருச்சியில் அவள் வீட்டு நிலைமையோ நேர் எதிர். மகன் சரவணன், மருமகள் தேவகி, 2 பேர குழந்தைகள் என வசித்து வருபவளுக்கு இங்குள்ள சூழ்நிலையுடன் மகளது சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கும்போது மனவலி அதிகமாகிறது. தந்தையின் மறைவுக்கு பிறகு தாயை தன்னுடனேயே வந்து இருந்துவிடும்படி பரந்த மனப்பான்மையுடன் சரவணன் கூறி காப்பாற்றி வந்தாலும் தானும் ஒரு சராசரி ஆள்தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் காலப்போக்கில் மாறிக்கிட்டிருந்தான். தான் பணிபுரியும் தனியார் நிறுவனத்திலேயே பணிபுரிந்து வந்த தேவகியை விரும்பி தாயின் சம்மதத்துடன் அவளை அடைந்து இருவரது சம்பாத்தியத்திலும் குடும்பம் கௌரவமாக சீராக எவ்வித கஷ்டமும் இன்றி ஓடிக்கொண்டிருந்தாலும் பிள்ளை பாசத்தையும் தாய் பாசத்தையும் அதிகம் நெருங்க விடாமல் தேவகி நடுவில் நின்று தன்னால் முடிந்த கை காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். சரவணன் நாளடைவில் தேவகியிடம் சரணடைந்தான். சரவணன் தாய் என்கிற ஸ்தானத்தில் மகேஸ்வரி வெளியே உலாவிக் கொண்டு வீட்டிற்குள் சமையல்காரியாய், வேலைக்காரியாய், குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் ஆயாவாய் காலத்தை தள்ளி வருகிறாள். இருவரது சம்பாத்தியம் என்பதால் வீடு செல்வ செழிப்புடன் காணப்பட்டது. உடலை வருத்தி கொள்ளாமல் வேலைகள் நடைபெற உதவும் அனைத்து சாதனங்களும் வீட்டில் இருந்தன. 20 நிமிடங்களில் சமையலை ரெடி பண்ண குக்கர், கேஸ் அடுப்பு, மிக்சி, கிரைண்டர், காஃபி மேக்கர், சுடுதண்ணீருக்கு கெய்சர், துணிகளை துவைக்க வாஷிங் மிஷின், வீடு சுத்தம் செய்ய வேக்கம் கிளீனர், பொழுதுபோக்கிற்கு கலர் டிவி என்றெல்லாம் எவ்வளவோ வசதிகள். மின் சாதனங்களின் உதவியுடன் இயந்திரமாக ஓடிவரும் வாழ்க்கையின் மன அமைதியும் ஆத்மார்த்தமான சந்தோஷத்தையும் பெற எவ்வித சாதனமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதுதான் பெருங்குறையாய் இருந்தது மகேஸ்வரிக்கு. சென்னையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் காவேரிக்கு அவ்வப்போது ஏதாவது உதவிகள் செய்ய சொல்லி மகேஸ்வரி சரவணனிடம் தேவகி இல்லாத சமயம் கெஞ்சினாலும் சரவணனிடம் எதுவும் எடுபடவில்லை. முழுக்க முழுக்க தேவகியிடம் அவள் வீட்டு நபர்களிடமும் அடிமையாகி அவர்களது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதிலேயே முனைப்பாய் இருந்து வந்தான். நோய்க்கு மருந்து சாப்பிட போய் எதிர்மறை விளைவுகள் சமயத்தில் தோன்றிவிடுவதைப் போல மனமாற்றத்திற்காக மகள் வீடு சென்றால் அங்கு அவள் படும் கஷ்டங்களை பார்த்து மகன் மருமகளின் ராஜபோக வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க நேர்ந்தது. ஆர்ப்பரிக்கும் கடல் கொந்தளிப்பாக மனம் ஆகிவிடுகிறது மகேஸ்வரிக்கு. தனது ஆற்றாமையை மகளுடன் பகிர்ந்து கொள்ளும் போது மகேஸ்வரியை தன்னுடனேயே இருந்துவிடும்படி காவேரி கெஞ்சுவாள், தாயை தேற்றுவாள். மனமாற்றத்திற்காக தியேட்டர் சென்று 2.5 மணி நேரம் கழித்துவிட்டு மீண்டும் பழைய மனநிலையிலே வீடு திரும்புபவர்கள் போல ஒரு சில நாட்களில் திருச்சி திரும்பி வந்து விடுவாள் மகேஸ்வரி. நாட்கள் வாரங்களாய், மாதங்களாய், வருடங்களாய் உருப்பெற்று ஓடிக்கொண்டிருந்த நிலையில் தேவகியின் தாய்மாமன் சொத்து அவருக்கே வாரிசு எதுவும் இல்லாததால் அவரது மறைவுக்கு பின் தேவகியே வந்தடைந்தது. தேவகியும் பெற்றோருக்கு ஒரே மகள், கூட பிறந்தவர்கள் எவரும் இல்லை.
தேவகியின் தாய்க்கும் ஒரே சகோதரர். எனவே சிக்கலின்றி அவரது சொத்து தேவகிக்கு வந்து சேர்ந்தது. சரவணனின் வாழ்க்கை காரு, பங்களா, வேலையாட்கள் என்று புதிய கோணத்தில் துவங்க ஆரம்பித்தது. மகேஸ்வரி சென்னை செல்ல விரும்பினால் குதி போட்டு கொண்டு அனுப்பி வைப்பான். சென்னையிலே இருக்க விரும்பினால் கூட தனக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என சொல்ல ஆரம்பித்து தாய் தன்னுடன் இருப்பதை தவிர்க்க ஆரம்பித்தான். மகேஸ்வரி இப்போதெல்லாம் சென்னை சென்றால் முன்பு போல் சென்ற வேகத்திலேயே திரும்பி விடுவதில்லை. மகள் காவேரியின் ஆசை விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் நிறைவேற்ற ஆரம்பித்தாள். சரவணனுக்கு தாய் இல்லாமை ரொம்பவும் வசதியாக இருக்கவே வாழ்க்கை வசதிகள் அவனது பழக்க வழக்கங்கள் மாற ஆரம்பித்தன. சகவாசங்கள் மாறி கணவன் மனைவிக்குள் பூகம்பம் எரிமலையாய் வெடிக்க ஆரம்பித்தது. எரிமலையை விவாகரத்து நீர் ஊற்றி அணைத்தார்கள். தேவகி தான் 2 குழந்தைகளுடன் பிரிந்து போக சரவணன் வேலையும் இழந்து நடைப்பணமானான். விஷயம் அறிந்து சுந்தரம் திருச்சி வந்து சரவணனை பார்த்து பேசி தேற்றினான். சென்னையில் தங்களுடன் வந்து கொஞ்ச நாட்கள் தங்கி வேறு வேலை தேடிக்கொள்ள ஆலோசனை கூறி சமாதானப்படுத்தினான். சகோதரியின் கஷ்டத்தில் கொஞ்சம் கூட பங்கு கொள்ளாமல் இப்போது எப்படி அங்கு சென்று அவள் வீட்டில் இருப்பது நினைக்கவே வெட்கமாக இருந்தது சரவணனுக்கு. கூடவே குற்ற உணர்வும் அவனை உலுக்கி எடுத்தது. தாய் தன்னை விட்டு காவேரியுடன் சென்றதும் மகேஸ்வரியின் உழைப்பு மேலும் பன்மடங்கு மூலதனமாய் அமைய அவர்களது வாழ்க்கை நிலை படிப்படியாக உயர ஆரம்பித்தது. இன்று சுந்தரம் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஓட்டல் முதலாளி என்றும் டாக்ஸிகள் காவேரி பெயரில் ஓடுவதாகவும் தங்களுடன் சரவணன் வந்து இருப்பதால் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்பதையும் சுந்தரம் மூலம் மிக தெளிவாக அறிந்தான் சரவணன். முழு பௌர்ணமி நிலவாக மிகுந்த பிரகாசத்துடன் திகழ்ந்த தன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து தேய்பிரையாகி கடைசியில் அமாவாசை இல்லாக மாறிவிட்டதையும், அமாவாசை இல்லாக திகழ்ந்த காவேரியின் வாழ்க்கை சிறிது சிறிதாக வளர்பிறையாக தோன்ற ஆரம்பித்தது. இப்போது முழு பௌர்ணமி நிலவாக பிரகாசம் அடைந்திருப்பதையும் கண்கூடாக கண்டான் சரவணன். மகன் வாழ்க்கையும் மகளது வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து ஒருவித வேதனையில் தவிர்த்து கொண்டிருந்த மகேஸ்வரியின் மனம் தற்போது மகள் விஷயத்தில் அமைதி அடைந்திருந்தாலும் தற்போதைய மகனின் நிலைமை கண்டு மீண்டும் அமைதியின்மை தழுவி கொண்டது.